ஹாய், நாங்கள் தேக்கடி போனதும் ஃபஸ்ட்டு போய் பார்த்த இடம் எலிஃபென்ட் ஜங்ஷன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதோ காட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. யானையுமே நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபேமிலியும் 4 பேரை அந்த யானை மேலே ஏற்றி ஒரு ரவுண்ட் சவாரி பண்ணுறது தான் இங்கே உள்ள இடத்துல உள்ள ஸ்பெஷலே. பெர் ஹெட்டுக்கு வந்து 500 ருபீஸ் வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு 6 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களும் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கள் 2 பசங்களுக்குமே சார்ஜ் பண்ணல. யானை கிட்ட வர வர பசங்க பயப்படுவாங்கன்னு நினச்சேன். பயப்படவே இல்லை. அந்த யானை நம்ம அது வந்து நிற்கும் போது ஏறுற விதமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் தேக்கடி போனீங்கன்னா இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் நம்ம இப்படிலாம் போகணுன்னு கண்டிப்பாக ஆசைப்பட்டிருப்போம். நான் சின்ன வயசுலேருந்து யானை மேலே ஏறின ஞாபகமே இல்லை. அம்மா சொன்னாங்க நீ சின்ன வயசில் ஏறி இருக்க அப்படின்ட்டு. எனக்கு ஞாபகமே இல்லை. என் குழந்தைங்களும் இதனால் வரை யானை மேலே ஏறி சவாரி பண்ணதே கிடையாது. ஸோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு யானை மேலே ஏறி சவாரி பண்ணது கண்டிப்பாக மறக்க முடியாத மெமரிஸ் தான். நாங்கள் ஏறின யானை பேர் என்னன்னு கேட்டோம். இறங்கும் போது மீனாட்சின்னு சொன்னாங்க. என்னவோ ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு அந்த நேமும் சரி அந்த யானையும் சரி. நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். ஒன்றுமே பண்ணலை. அவன் அந்த பாகனனை கூடயே இருந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து கொடுத்தாங்க. அங்கே இருக்கிறதுலே இதுதான் பேபி யானை அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஃபேமிலியுமே ஏறி நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்